கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கசடர கற்றுக்கணுமா திருவள்ளுவர் சொல்கிறார். கசடர கற்றுக்கிறதுன்னா என்ன? ஒன்றையும் மிச்சம் வைக்காமல் முழுசாக ஒமிட் பண்ணாமல் சாய்ஸில் விடுறேன்னு அதை விடாமல் இதை விடாமல் முழுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, கல்வியை கற்றுக்கிறது, பிழை இல்லாமல் கற்றுக்கிறது. பிழையோடு யாராவது கற்றுக்க முடியுமா என்ன? கல்வியை கற்றுக்க முடியுமே. புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் என் மண்டைக்குள்ளே போய் நான் வாழற வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு இல்லை, மார்க் வாங்கிறதுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நினச்சிண்டாக்கா அது கசடோடு கற்றுக்கிறது. அது இல்லை மேட்டர், என் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் இந்த புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சி படித்தா அது கசடர கற்றுக்கிறது. கற்ற பின் சரி கசடர கற்றுண்டாச்சா, அதை கற்றுனதுக்கு அப்புறம் நிற்க அதற்கு தக. அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இரு. ஒரு ஆத்திச்சூடி படித்தா, ஒரு பாரதியார் கவிதைகள் படித்தா, ஒரு திருக்குறள் படித்தா அதில் சொல்லியிருக்கிற மாதிரி இரு. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுன்னு போயிட்டே இருக்காத அப்படின்னு அர்த்தம். நான்லாம் அறுபாதிலெல்லாம் வளரும் பொழுது படித்தவ தானே நீ, படித்தவ மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னு கேட்பான். திருக்குறள், இந்த குறள் தெரியாமையே படித்தவர்களுக்கு தனி பண்பு இருக்கணுங்கிறது பாமர மக்களுக்கும் அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விசேஷம், இந்த மொத்த குறள்லையும் துணைக்கால் இருக்காது. கசடர கற்றால் அவாவா காலில் அவாவா நிற்கலாம், துணைக்கால் தேவையில்லைன்னு நினச்சாரோ என்னமோ திருவள்ளுவர், தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கசடர கற்றுக்கணும், கற்ற பின் நிற்க அதற்கு தக. கஷ்டமாக தான் இருக்கும், நின்று தான் பார்ப்போமே.